அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை சூப்பராக போயிட்டுருக்குங்க. நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து அதாவது சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நின்றுச்சு. கார்த்திகா வந்து வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாளாக ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அது அப்படியே ஆப்போசிட்டாக வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உல்ட்டாவாக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருந்தாலுமே அது வேறு மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிட்டாங்க. நம்ம நிலா வந்து வீட்டில் இருக்காங்க, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சோழன்ட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவசரமாக வண்டி தேவைப்படுது அப்படின்னு. அப்போ சோழன் வந்து அதெல்லாம் முடியாது, வண்டி இல்லை, ஓனர்கிட்ட பேசணும்னு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நிலா சொல்கிறாங்க, நீங்கள் தானேங்க ஓனரு, கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரி கொடுக்க மாட்டேறீங்க, எமர்ஜென்சிக்கெலாம் வண்டி கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க. அப்போ நடேசன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் வந்து என்னது ஓனரா அப்படின்னு செம்மையாக இருந்துச்சு. அது ஓனரா, இவன் அப்படித்தான் சொல்லி வச்சுக்கிட்டு திரியிறானா, இவன் ஓனரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒன்லி டிரைவர், வேலைக்கு போகிறாரு, டூரிஸ்ட் வண்டி ஓட்டுவார் இவர் அப்படின்னு சொல்லாமே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் சாக்காயிருவாங்க. என்னாச்சு ஏங்க அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட, அவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்கீங்க, அன்னைக்கு நான் அப்படி தான் வந்து கேட்டப்போ ஏதாவது உண்மை இருந்தால் சொல்லுங்கள், பொய் இருந்தால் சொல்லுங்கள், இப்போ இதோடு நிறுத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏங்க இவ்வளோ தூரம் பொய் சொல்கிறீங்க, என்கிட்ட எல்லாமே பொய்யா சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு நிலா வந்து சொல்லுவாங்க. அப்போ பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் ஓனர்னு நினச்சிங்களா, அதை நினச்சி தாங்க நாங்கள் சிரித்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏங்க என்னையா நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சோழன் கேட்பார். இப்போ திட்டாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் வீட்டுக்கு வருவீங்க, இங்கேயே இருப்பீங்க அப்படின்னு எனக்குன்னா தெரியுமா, நீங்கள் வந்து கேட்டீங்க, நான் யாருக்கிட்டையுமே உண்மையே சொல்ல மாட்டேன், நிறைய பேர்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன், அதனால தான் உங்ககிட்டே சொன்னேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வருவீங்க, நான் என்ன கனவை கண்டேன், ஏங்க இப்படி நான் சொல்கிறீங்க, என்னை வந்து பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நான் வந்து அடித்து விட்டேன், ஆமாம் உண்மை தான், ஆனால் நீங்கள் வேணும்னு எங்கள் வீட்டுக்கு வருவீங்க, இங்கேயே இருப்பீங்க அப்படின்னு நினச்சலாம் நான் சொல்லலை அப்படின்னு பயங்கரமாக வந்து சோழன் வந்து சமாளிக்கிறாரு. அப்போ சேரன் வருவார். சேரன் வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா என்கிட்ட பொய்யா சொல்லி வச்சுருக்காருண்ணே, என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, விடுப்பா, ஏய் சோழா இனிமேல் பொய்யெல்லாம் சொல்லாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார். எல்லாம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பாண்டியன் பல்லவனால என்னென்னத்தை சொல்லி வச்சுருக்காங்க, செம காமெடிங்க. என்னென்னத்தை சொல்லி வச்சுருக்கானோ தெரியலையே, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் இன்னி இருக்கிறத அப்புறம் சொல்லிடுவான் போல, அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நடேசன் சொல்வார், இனி ஊருக்குள்ளே இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியுறியா, அவன் ஓனரும் கிடையாது கிணறும் கிடையாது, அவன் டூரிஸ்ட் வண்டி கூப்பிட்டாத்தான் போவேன், இல்லாட்டி பேசாமல் வீட்டில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து நடேசன் சொல்லுவார். பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நம்மளோட ஐயனார் துணை செம்ம. நான் கூட வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஐயனார் துணை அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிலா வந்து இனி எல்லாமே தெரிஞ்சிச்சு, இனி எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு தானே, இனி எதுவுமே பாக்கி கிடையாது, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேலுக்கு சேரன் வந்து சோழன் வந்து பயப்பட வேண்டியது கிடையாது அப்படிங்கிறதான். நீ எந்த பொய்யும் சொல்லலையே, படிச்சிருக்கேன் கலெக்டரு அதெல்லாம் ஆமாம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, பரவாயில்ல, ஒரு வழியாக இது மூலமாக வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு நிலாவுக்கு அப்படிங்கிறது நமக்கு பெரிய சந்தோஷம். சோழனுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஐயனார் துணை அப்படிங்கிறது அல்டிமேட்டாக போயிட்டுருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.